ஹலோ பசங்களாம். ஸோ நம்ம 11th கொஷின் ஆஃப் த டேல இருக்கோம். இதில் இன்னைக்கான டாபிக் என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கடகடன்னு ஒரு கான்செப்ட்ஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாமா? என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ லிசன் ஹியர். பிஃபோர் தட் நீட் 2026 ஆன்லைன் கிராஷ் கோர்சஸ்க்கான கிளாஸஸ் எல்லாமே நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான கோர்ஸ் ஃபீ ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் ஸ்டாப் ஃபீன்னு எல்லாத்தையுமே எனக்குள்ள ஹைலைட் பண்ணியிருக்கேன். லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின். அண்ட் நீட் 2026 LMRPன்னு சொல்லக்கூடிய லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது Jan 4th வீக்ல இருந்து. அதோட ஃபீஸையும் இங்க எனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கு பசங்களா, மறந்துடாதீங்க. XPL is one of the wonderful course that is our Xylem Premier League. We have a 30 days offline classes. The classes will start from the March 27th. So அதனால மறந்துடாதீங்க. இதுக்கான கோர்ஸ் ஃபீயும் நான் எனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கு பசங்களா. This is completely offline classes from the கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி அப்படிங்கறத நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். அண்ட் ஆரம்பிச்ச 1 இயர்லயே 50+ ஸ்டூடெண்ட்ஸை நம்ம Xylem கிரியேட் பண்ணியிருக்குங்கிறதையும் ஹாப்பியாக உங்களோட ஷேர் பண்ணிட்டு, அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், இஃப் யூ ஹேவ் எனி டவுட் டோன்ட் ஃபர்கெட் டு கால் திஸ் நம்பர். ஸோ அதே மாதிரி இங்கே நம்மளுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்க்கான QR கோட் இருக்கு. ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன ப்ராசஸ் பார்க்க போகிறோம்? ரேடியேஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன்னைக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ கண்டக்ஷன். ஸோ கண்டக்ஷன் இஸ் அ மோட் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர். கரெக்டுங்களா? சிம்பிளாக என்ன சொல்லலாம், ஹீட் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற வே அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஹீட் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது? கண்டக்ஷனில் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. கண்டக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது அந்த ராடோட அந்த ஃபிசிக்கல் பேராமீட்டர் கனெக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுதான் என்னுடைய கண்டக்டர் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, நல்லா பாருங்க, இந்த இடத்துல வச்சு நான் ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹீட் பண்ணும்போது இங்கனக்குள்ள ஐ ஹாவ் அ ஹை டெம்பரேச்சர், அடுத்து இங்கே ஐ ஹாவ் அ லோ டெம்பரேச்சர். ஸோ இப்போ என்னோட டெம்பரேச்சர் ஹைல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது என்ன ஆகிட்டே போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோவாயிட்டே போயிடும். அது ஒவ்வொரு பார்ட்லையுமே எனக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டை நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்தீங்கன்னா டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படிங்கிற பேராமீட்டரில் கூட நீங்கள் டினோட் பண்ணலாம். எப்போ இந்த ஸ்டேட்டை நான் என்ன ஸ்டேட்டுன்னு டினோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ வில் மென்ஷன் இட் இஸ் அ வேரியபிள் ஸ்டேட் அப்படிங்கிற பேராமீட்டரில் நான் டினோட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா என்ன நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, தேர் வில் பி அ ஸ்டெடி ஸ்டேட். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா தேர் இஸ் அ நோ ஹீட் அப்சார்ப்ஷன். அது என்ன பண்ணாது, ஹீட்டை அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணாது. ஸோ அப்சர்வ் பண்ணாமல் டோட்டலாக ஹீட் எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது ஒன் டெம்பரேச்சரை அவங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் நமக்கான பேசிக் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஒரு யூனிஃபார்மாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதையும் டிக்ரீஸ் ஆகிறதையும் யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் ஃபால் அப்படின்னா change in temperature 1 to 2 divided by the length is equal to change in temperature divided by change in distance. அப்போ இந்த இடத்துல temperature by distance is denoted as a temperature gradient. distance போக போக temperature change ஆகுதுங்கிறத நம்மளால கண்டக்ஷன்ல ஒரு ராட் ப்ராசஸ் மேல தான் சொல்ல முடியும். ஸோ அதை தான் இங்கனக்குள்ள நமக்கு ஹைலைட் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பேராமீட்டரை நம்ம சொல்லிட்டு இங்கனக்குள்ள டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படிங்கிறவங்க டெம்பரேச்சர் டிஸ்டன்ஸை பொறுத்து கன்வெர்ட் ஆகுங்கிறதையும் சொல்லிட்டு அதோட ஃபால் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. லென்த் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சரோட சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்றாங்க. ஸோ சொல்லிட்டு இங்க ஒருத்தரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அவங்க தான் கே. ஸோ கே அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது. ஸோ சிம்பிளாக டினோட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய தேர்மல் கண்டக்டிவிட்டிக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இங்கனக்குள்ள கே நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தேர்மல் கண்டக்டிவிட்டியாக நமக்கு பிஹேவ் பண்ணுது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தேர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னா நமக்கு என்ன? ஸோ தேர்மல் கண்டக்டிவிட்டி அந்த சிஸ்டம் எவ்வளோ கண்டக்ட் பண்ணணும், எப்படி கண்டக்ட் பண்ணணும், அது எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது. ஸோ அந்த கேவை நம்ம எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு பாருங்க. இந்த செட்டப் நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா ஒர்க் ஆகும். ஸோ இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலை நம்ம ரிமூவ் பண்ணும்போது தான் நமக்கு இந்த கே அப்படிங்கிற ஒரு டேர்மே ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ அந்த பெரிய டெரிவேஷன்ஸ்குள்ள போகாம இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தேர்மல் கண்டக்டிவிட்டியை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
ஸோ இந்த தேர்மல் கண்டக்டிவிட்டியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீட்டை எந்த ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணும், அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் தேர்மல் கண்டக்டிவிட்டி பெராமீட்டர். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் மெட்டீரியல். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ பர்ஃபெக்ட் கண்டக்டர்ஸ். இஃப் இட் இஸ் ஏ பர்ஃபெக்ட் கண்டக்டர், இது ஒரு பக்கா கண்டக்டர்ப்பா, எந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா the K values becomes as infinity. Suppose இது வந்து எனக்கு ஒரு இன்சுலேட்டரா இருக்கு அப்படின்னா, if it is a insulator, the K value simply becomes a 0. ஒரு human bodyயை பொறுத்த வரைக்கும் it is a bad conductor of heat, actually a good conductor of electricity. இந்த இடத்துல தான் உங்களுக்கு சில பராமீட்டர்ஸ் தெரியணும். எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு எதை கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது. ஸோ அப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுற எல்லாம் ஹீட்டை கண்டக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டால் கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் தாராளமாக ஆன்சர் பண்ணலாம். சரியா பசங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான பராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல டினோட் பண்ணிடுறேன். ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே வந்து ஆட் ஆன் பண்ணி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா, இந்த கேவோட வேல்யூவை நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல கொண்டு வந்தோம்னா, ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ்க்கு அதிகமாக இருக்கும், இருக்கிறதுலே எனக்கு இன்சுலேட்டர்ஸ்க்கு தான் கம்மியாக இருக்கும். மேம் அது இங்கே பார்த்தாவே தெரியுது. எனக்கு சாலிட்ஸ்ல சொல்லுங்க, சாலிட் லிக்விட் கேசஸ். அப்போ எனக்கு சாலிட்ல இதோட வேல்யூ அதிகமா இருக்கும். அதுக்கு அடுத்து யாருக்கு அதிகமா இருக்கும்னா, எனக்கு கம்மியா இருக்கும்னா லிக்விட். அதுக்கு அடுத்து கம்மியா இருக்கிறது வந்து கேஸ் மீடியம் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இந்த டெம்பரேச்சர் கிரேடியன்ட் யார சொல்லியிருந்தேன்? டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டெம்பரேச்சர் ஆர் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு த டிஸ்டன்ஸ். அந்த டெம்பரேச்சர் கிரேடியன்ட் எனக்கு கேக்கு எப்பவுமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் கிரேடியன்ட் தேர் இஸ் நோ சேஞ்ச் in temperature with respect to the distance that is inversely proportional to K. அப்ப நான் ஸ்டெடி ஸ்டேட்னு உங்களுக்கு எதை சொல்லியிருந்தேன்? டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாத ஸ்டேட்டை நான் என்ன ஸ்டேட்னு டினோட் பண்ணியிருந்தேன்? ஸ்டெடி ஸ்டேட். அப்ப ஸ்டெடி ஸ்டேட்ல கேவோட வேல்யூ சிம்பிளி என்னவாயிரும்? நமக்கு 0 ஆயிரும், பிகாஸ் ஆஃப் த டெம்பரேச்சர் சேஞ்ச் அப்படிங்கறத நான் ஹைலி எனக்குள்ள டினோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் the basic process of the conduction. ஒரு கண்டக்டர்ல எந்த அளவுக்கு நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஒரு கண்டக்டர் நான் எடுத்துக்கிறேன், இதுல ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்லாம எந்தெந்த பாயிண்ட்ல எப்படி ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த மெட்டீரியல் டிபெண்டன்ட் அலைன்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம எப்படி பாயிண்ட்ஸ்ல எடுத்துட்டு வர்றோம். பிளஸ் அது மட்டும் இல்லாம சாலிட்ஸ்க்கு அதிகமா இருக்குமா, லிக்விட்ஸ்க்கு அதிகமா இருக்குமா, கேசஸ்க்கு அதிகமா இருக்குமா, ஸ்டெடி ஸ்டேட்னா என்ன, வேரியபிள் ஸ்டேட்னா என்ன, இது எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த கண்டக்ஷன் ப்ராசஸ் தான். கண்டக்ஷன் ப்ராசஸ்ல இன்னும் உங்களுக்கு நிறைய இருக்கும் பசங்களா. ஸோ நம்மளோட புக் லெவல்ல இருக்கிற அளவுக்கு ஒரு பேசிக் அலைன்மெண்ட் ஆஃப் கண்டக்ஷன் ப்ராசஸ் நம்ம பார்த்தாச்சு. கண்டக்ஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளை மறக்காம இங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். அண்ட் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடாதீங்க, don't forget to join our WhatsApp community channel. See you at the next session.